உங்களுக்கு தெரியுமா, நியூயார்க்கில் ஒரு மருத்துவர் 14 ஆண்டுகளாக மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வேண்டுமென்றே நோயுற்ற செய்தார். 1956இல் வில்லோ புரூக் மாநில பள்ளியில் டாக்டர் சால் க்ரூக்மன் ஒரு பயங்கரமான சோதனையை தொடங்கினார். அவர் பெற்றோரிடம் பொய் சொன்னார். அவர்களின் குழந்தைகள் ஹெப்படைட்டிஸ் ஆய்வில் பங்கேற்றால் சிறந்த பராமரிப்பு கிடைக்கும் என்று. உண்மையில் என்ன நடந்தது? ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு நோயுற்ற மலம் உணவில் கலந்து கொடுத்தார். நோயுற்ற ஊசிகளை போட்டார். 4000 குழந்தைகளுக்கான இடத்தில் 6000 குழந்தைகளை அடைத்து வைத்தார். இந்த கொடுமை 14 ஆண்டுகள் தொடர்ந்தது. நூற்றுக்கணக்கான குழந்தைகள் வேண்டுமென்றே நோயுற்ற செய்யப்பட்டனர். செனட்டர் ராபர்ட் கென்னடி இதை பார்த்து பாம்பு குழி என்று அழைத்தார். மருத்துவ ஆராய்ச்சி என்ற பெயரில் நடந்த இந்த கொடுமை இன்றும் நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது.